காலை வணக்கம் உறவுகளே. இது ஃப்ரைடே மார்னிங். இன்னைக்கு காலைல நம்மளோட காலை வேலைகள் எப்படி என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் ரெகுலராக நம்ம பால் காசு எடுத்துக்கினா மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். என்னென்னா டக்குன்னு நம்ம சின்ன பாப்பா எழுந்துட்டான்னா அவளுக்கு பால் காலை கொடுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம பால் காசாமல் விட்டுட்டு அவள் எழுந்துட்டான்னா அவள் ரொம்ப நேரம் இது பண்ண மாட்டாள். சைட் பை சைடு இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதனுடைய வேலைகள் தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா கோதை பாப்பாவுக்கு இன்றைக்கி லஞ்சு நேற்றுலேருந்து லஞ்ச் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வேலை தான் போயிட்டுருக்கு. பாலும் கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வெஜிடபிள் பிரியாணி பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறேன். இது ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க, பிரியாணி இலைன்னும் சொல்லுவாங்க. இது கன்னியாகுமரி சைடெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் கன்னியாகுமரி சைடெல்லாம் போய் பார்த்திங்கன்னா இந்த இலை எல்லா டிஷ்லேயும் போடுவாங்க. நான் பிரியாணிக்கு மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ரைஸு பிரியாணி இந்த இலை போட்டு செஞ்சு பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கெட்டும் போகாது. ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குது. பிரியாணி இலை மாதிரி தான் வரும். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. காலையில் அவளுக்கு டிஃபனுன்னு பார்த்திங்கன்னா தோசையும் புதினா சட்னியும் போட்டு கொடுத்தேன். இதுதான் காலையில் டிஃபன் கொடுத்தேன் அவளுக்கு. அதே மாதிரி ஸ்நாக்ஸுக்கு வெள்ளரிக்காய் கட் பண்ணி கொடுத்தேன். இந்த 2 நாளுமே அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் டிஷ்ஷு கொடுத்து அனுப்பிட்டு இருக்கேன். நேற்று கொடுத்தது காலியாகி வந்திருக்கு. இன்றைக்கி என்ன பண்ணுவான்னு தெரியல. வெஜிடபிள் பிரியாணி கூட முட்டை பொடி மாஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதனுடைய வேலைகள் தான் போயிட்டு இருக்குது. முட்டை நான் வேக வச்சு கொடுத்தேன்னா அவள் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாள். அதனால் நம்ம பொடி மாஸாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு வெறும் முட்டை வெங்காயம் எல்லாம் போடாமல் முட்டை மட்டும் கொஞ்சமாக பெப்பர் மஞ்சள் உப்பு போட்டு பொடி மாஸ் மாதிரி பண்ணி கொடுத்தேன்னா சாப்பிட்ருவா. அதனால் நான் அதுவே கொஞ்சமாக கொடுத்து அனுப்பலான்னு சொல்லிட்டு அதனுடைய வேலைகள் தான் போயிட்டு இருக்குது. சைட் பை சைட் நல்லா அரிசியெல்லாம் போட்டு அரிசியும் கொதி வந்துடுச்சு. நான் லைட்டாக கொஞ்சம் மேலே தேங்காய் எண்ணெய் போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா போட்டு இப்போ தம் போட போகிறேன். தேங்காய் எண்ணெயிலையும் செஞ்சால் உங்களுக்கு டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நான் தம் போட்டு எடுத்துக்கிறேன். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வெஜிடபிள் பிரியாணி தேங்காய் எண்ணெயில். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. தம் போட்டு எடுத்தாச்சு. இப்போ முட்டை பொடி மாஸ் பேக் பண்ணிகிட்டு இருக்கேன் பாப்பாவுக்கு. சைட் பை சைட் சாப்பாடு ரெடி ஆனோடனே பேக் பண்ணிடுவேன். இன்றைக்கி என்னோடய காலை வேலைகள் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவுமே பண்ணாலும் லைக் பண்ணிட்டு போங்க. மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும், மற்றவங்களுக்கு பிடிக்கும். ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் ரெடி ஆனோடனே பாப்பாவுக்கு போட்டு கொடுத்து அவளை அனுப்புனதுக்கப்புறம் சின்ன பாப்பா எழுந்துக்கினா அவளுக்கு பாதாம் பால் கொடுத்துட்டேன். கடைசியாக எனக்கு டீ போட்டு எடுத்துக்கினேன். இன்றைக்கி கூழ் இருக்குது, அதுவே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முடிச்சுக்கலான்னு விட்டுட்டு இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். பாய் கைஸ்.